பகையின் ஓசையில் காதலின் மௌனம். கீதா, என்ன இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பாரி. அப்படி நான் தப்பு பண்ணிட்டேன்? சைத்தன்யா அண்ணாவை அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா. அது தெரியாம ஆதிராவையே நினைச்சு தன்னோட வாழ்க்கைய பாழாக்கிட்டு இருக்காரு சைத்தன்யா. சரியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவர் போறதே இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் தாத்தா எவ்வளவு ஃபீல் பண்றாரு தெரியுமா? நான் தான் அண்ணா காதலிக்கிறதுக்கு உதவியா இருந்தேன். அண்ணன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நானும் ஒரு காரணம். அவளை அண்ணனுக்கு அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாம இருந்திருந்தா அண்ணா அப்பவே அவளை மறந்திருப்பாரு. அண்ணனோட நிலைமைக்கு நானும் காரணம்னு நினைக்கும் போது குற்ற உணர்வுல எவ்வளவு தவிச்சு போறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னா கீதா. நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா அதுக்காக ஆதிராவுக்கு கல்யாணமே ஆகாம அவன்கிட்ட கல்யாண பத்திரிக்கைய கொண்டு போய் நீட்டிருக்கியே, உனக்கு இது தப்புன்னு தோணலையா? அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா அப்படின்னு கேட்டான் பாரி. அடுத்த வினாடி புயல் மாதிரி உள்ள நுழைஞ்சான் சைத்தன்யா. கீதாவையும் பாரியையும் சிவந்த கண்களால முறைச்சு பார்த்தான். அந்த பார்வையில நடுங்கி போனாங்க ரெண்டு பேரும். நீயே ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில தப்பா விளையாடுறியே, இது உனக்கு சரின்னு படுதா கீதா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் அப்படின்னு கோவத்தோட கர்ஜித்தான். அந்த வினாடியில சைத்தன்யாவை எதிர்பார்க்காத பாரியும் கீதாவும் அதிர்ச்சியில உறைஞ்சே போனாங்க. சைத்தன்யா பேசின வார்த்தைகளை கேட்டதும் கீதா சுயநினைவுக்கு வர மெல்லிய குரல்ல, ஆதிராவையே நீங்க நினைச்சிட்டு உங்க வாழ்க்கையே பாழாக்கிட்டு இருந்தீங்க. அவ வரமாட்டான்னு தெரிஞ்சும் அவளுக்காக காத்துட்டு இருந்தீங்க. அதனாலதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னேன். ஒருவேளை அப்படி சொன்னா நீங்க மனசு மாறி உங்க வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிப்பீங்கன்னு தான் அப்படின்னு இழுத்தா கீதா. என்ன இருந்தாலும் என் நல்லதுக்கே நீ செஞ்சிருந்தாலும் பொய் தான், தப்பு தான் அப்படின்னு சைத்தன்யா திரும்பி பாரிய மறைச்சான். நீயும் அவ கூட சேர்ந்துட்டு என்னை ஏமாத்திட்ட இல்லடா அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. ஏமாத்திட்ட அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் பாரி துடிச்சு போயிட்டான். ஐயோ இல்லடா சைத்தன்யா, நீ தப்பா புரிஞ்சுக்க. கீதா சொன்னதும் நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா உன் நல்லதுக்காக தான்னு அப்படின்னு சொன்னவன தன்னோட கைய அவன் முன்னாடி நீட்டி பேச்ச நிறுத்தினான். இல்ல, நீங்க என் நல்லதுக்கே செஞ்சிருந்தாலும் நீங்க எனக்கு பண்ணது துரோகம்தான். ஒருவேளை கல்யாண பத்திரிக்கைய நீ அன்னைக்கு காட்டாம இருந்திருந்தா நான் அன்னைக்கே அவளை தேடி கும்பகோணத்துக்கு போயிருப்பேன். ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போற நிலைமையில நான் அவளை எந்த மூஞ்சி வச்சுட்டு எப்படி தேடி போவேன் அப்படின்னு குமரி போயிட்டான். ஒருவேளை இப்போ அவளுக்கு கல்யாணம் கூட ஆயிருந்திருக்கலாம். ரெண்டு பேரையும் கோவமா பார்த்து மறைச்சான். நீங்க ரெண்டு பேரும் இனி என் வாழ்க்கையில வரவே கூடாது. நான் எதை வேணாலும் மன்னிப்பேன், ஆனா என்கிட்ட பொய் சொன்னாங்களே நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் அறையை விட்டு வேகமா வெளியே போனான். அண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா, நான் அப்படின்றபடி கீதா ஓடி வந்தா. டேய் சைத்தன்யா மச்சான், ஒரு நிமிஷம் நீரேடா, எல்லாமே உன் நல்லதுக்கு தாண்டா பண்ணோம், ஒரே நிமிஷம் நாங்க சொல்றத கேளுடா அப்படின்னு பின்னாடியே ஓடி வந்த பாரியையும் கால் தூசிக்கு கூட அவன் மதிக்கவே இல்லை. இனி எப்பவுமே என் வாழ்க்கையில நீங்க கிடையாது. எந்த இடத்திலும் எனக்கு நீங்க வந்துடக்கூடாது. நானும் உங்களுக்கு வந்து நிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொன்னவன் புயல் போல வெளியில போனான். தன்னோட காரை எடுத்துக்கிட்டு சைத்தன்யாவுக்கு வெளியில போனவனுக்கு மனம் எல்லாம் தீயா எரிஞ்சுது. இவங்களை எவ்வளவு நம்பினோம், இவங்களே தன்னை இந்த அளவு ஏமாத்திட்டாங்களே. நம்பி பழகின ஆதிராவும் தன்னை ஏமாத்திட்டு போயிட்டா. இத்தனை வருஷங்களா என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சவன் தன் வாழ்க்கையை வெறுத்து போனது போல உணர்ந்தான். அதுக்கு வந்த பிறகு நாட்கள்ல எங்க கார் ரேஸ் நடந்தாலும் அங்க போய் வெறித்தனமா கலந்துப்பான். அவனுடைய கோவத்தையும் வருத்தத்தையும் அந்த கார் ரேஸ்ல தான் காட்டிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் போன போதுதான் இந்த விபத்து நடந்தது. இதையெல்லாம் இன்னைக்கு பெருமூச்சோட நினைச்சு பார்த்தான் சைத்தன்யா. அன்னைக்கு தன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போனவ இன்னைக்கு தன்னோட குழந்தையோட வந்து நிக்கிறா. அது ஏன்னு யோசிச்சவனுக்கு ஒரே பதில் தான் கிடைச்சது. ஒருவேளை அன்னைக்கு தன்னை வேணான்னு போனவளுக்கு வயிற்றுல தன்னோட குழந்தை உருவாகி இருக்கிறது அப்புறமா தெரிஞ்சிருந்திருக்கலாம். அதை கலைக்க மனசு இல்லாம பெத்துட்டு இருந்திருக்கலாம்.
பிறகு தான் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து மீண்டும் தங்கிட்ட வந்திருக்கலாம். எப்படியோ தங்கிட்ட அவ வந்துட்டாளே, அதுவே போதும் அப்படின்னு நினைச்சபடி தூங்க ஆரம்பிச்சான் சைத்தன்யா. காலையில எப்பவும் போல ஹாஸ்பிட்டல் கிளம்பின அன்விதாவுக்கு இன்னும் 10 நாட்கள்ல அவளுக்கு கல்யாணங்கிறது நினைவுக்கு வந்துச்சு. அதுக்குள்ள லலிதா கிட்டையும் தன்னை 2 நாட்களுக்கு அப்புறமா தேடி வர விஜயன் கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படின்னு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டா. 2 நாட் கழிச்சு லலிதாவும் விஜயனும் தன்னோட வீட்டுக்கு வர அவங்கள வரவேற்று ஹால்ல உட்கார வச்சவ குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லும்படி அம்பிகா கிட்ட கொடுத்துட்டு வந்தா. லலிதாவும் விஜயனும் தனக்கு எதிரில் உட்கார்ந்தபடி அன்விதாவையே குறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பார்வையை தாக்கத்தை தாங்கிக்க முடியாத அன்விதா மௌனமா தலை குனிஞ்சபடி அவளுடைய விரல்களை பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து பார்த்த லலிதா, என்னடி பெரிய மனுஷி, வர வர என் கண்ணுல படுறதே இல்லை, நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. நீ சைத்தன்யாவை பழி வாங்க போனியா இல்ல அவனை காதலிக்க போனியாடி அப்படின்னு கேட்டா லலிதா. லலிதா கேட்ட கேள்வியில அதிர்ந்து விஜயன் நிமிர்ந்து அன்விதாவை பார்த்தான். விஜயனுக்கும் குழப்பமா இருந்தது. லலிதாவையும் அன்விதாவையும் மாறி மாறி பார்த்தவன், என்ன அன்விதா இது, லலிதா என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, சைத்தன்யாவை நீ காதலிக்கிறியா அப்படின்னு அதிர்ந்து போய் கேட்டான். அவ அமைதியாவே இருக்கவும், வாய் திறந்து பதில் சொல்லி, விஜயன் கேட்கிறாருல, இவரு உங்க அம்மா அப்பா பார்த்த மாப்பிள, இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு இப்போ சைத்தன்யாவோட வலையில உங்க அக்கா மாதிரியே விழுந்து கிடக்குற அப்படின்னு கோவத்துல கத்தினா. இல்ல லலிதா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளேன் அப்படின்னு அன்விதா கிட்ட சொன்னவன், நீ ஒன்னும் சொல்லி கிழிக்க வேண்டாம், கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுடி நீ என்கிட்ட பேசி. முதல்ல எல்லாம் தினமும் ஃபோன் பண்ணுவ, ஆனா இப்போ நான் எவ்வளவு தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து பார்வதி அம்மா கிட்டையும் அம்பிகா கிட்டையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பத்தி. நீ ஹாஸ்பிட்டல்லையே தங்கறதா சொன்னியாமே, அப்புறம் ஒரு தடவை என் பையனை கூட்டிட்டு பேஷண்டா அங்க வந்து உன்னை பத்தியும் விசாரிச்சேன். நீ சைத்தன்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவன் ரூமுக்கு பக்கத்திலேயே தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. அந்த பெரியவருக்கு நீ மருமகள்னு சொல்றாங்க. என்னடி நடக்குதாங்க அப்படின்னு கேட்டா லலிதா. அவளுக்கு அன்விதா மேல ரொம்ப கோவம். தன்னோட ஆதிராவுக்காக பழி வாங்குறேன்னு வாய்க்கீழே பேசிட்டு போனவ சைத்தன்யாவோட பணத்திலும் காதிலும் மயங்கி அப்படியே விழுந்து கிடக்குறா அப்படின்னு எரிச்சல் வந்துச்சு. அதை கேட்ட விஜயனுக்கு தலையே சுத்துச்சு. என்ன அன்விதா இதெல்லாம், இவங்க என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி நீயே சொல்ல அப்படின்னா. இனி லலிதாவை பேச விடுறது நல்லதில்லைன்னு நினைச்ச அன்விதா, லலிதா நான் சொல்றத கேட்கிற மாதிரி இருந்தா இங்க உட்காந்து கேளு, இல்லாட்டி தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு கோவத்தோட கத்தினான். அவளுடைய கோவத்தை கண்ட லலிதா கொஞ்சம் பின்வாங்கினா. சரிடி, என்ன நடந்தது நீயே சொல்லு அப்படின்னா. அவ நடந்ததை சொல்ல 2 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்தாங்க. முதல்ல பேசுனது விஜயன்தான். அப்படின்னா இன்னும் 10 நாள்ல உனக்கும் சைத்தன்யாவுக்கும் கல்யாணமா அப்படின்னு கேட்டவனுக்கு வார்த்தையே நடுங்குச்சு. அப்படின்னா நீ என்கிட்ட பழகி ஏமாத்திட்டியா அன்விதா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்ட விஜயனை தன்னோட தலை நிமிர்த்தி நேரா அவனை பார்த்தா. அப்படி உங்களை ஏமாத்தணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா சைத்தன்யாவை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே விஜயன் அப்படின்னு சொன்னவ, பொய் சொல்லாம சொல்லுங்களேன், நான் உங்களை என்னைக்காவது காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கேனா, இல்ல நீங்க தான் ஒரு காதலிக்கிட்ட நடக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்க என்னைக்காவது நான் ஒப்புக்கிட்டு இருக்கேனா? எங்க அப்பா எனக்காக உங்களை மாப்பிள்ளையா பார்த்தாரு. அக்கா ஆதிரா மேல அப்பாவுக்கு ரொம்ப கோவம். நானும் அதே மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப பயந்தாரு. அதனால அப்பாவுக்காக உங்களை அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன். நீங்க என்னை காதலிக்கவே இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னோட டாக்டர் ப்ரொஃபஷன், எனக்கு வரக்கூடிய சம்பளத்தை வச்சுதான் உங்க குடும்பத்தையே நீங்க நடத்தணும்னு பிளான் போட்டிருக்கீங்க. அது எனக்கு புரியாம இல்ல விஜயன். ஆனாலும் அப்பாவுக்காக அதை நான் ஒத்துக்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க விஜயன், உண்மையாலுமே நீங்க என்ன காதலிச்சீங்களா இல்ல காதலிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறீங்களா? என்ன பிரிஞ்சா உங்க வாழ்க்கையை முடிஞ்சிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட அன்விதாவை வருத்தத்தோட பார்த்தான் விஜயன். அவன் மனமே அவனுக்கு சுட்டுச்சு.
அன்விதா சொன்னது முற்றிலும் உண்மை. அவளை தான் காதலிக்கவே இல்லை. அவளுடைய தொழிலை தான் காதலிச்சான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னோட குடும்பம் வளம் பெறும்னு நினைச்சான். அதனாலேயே அத்வைத்தையும் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் சொன்னான். அன்விதாவோட கேள்வியில மௌனமா தலை குனிஞ்சான் விஜயன். தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்த விஜயனை பார்த்த லலிதா, இனி கண்டிப்பா அவன் அன்விதாவை எதுவுமே கேட்க மாட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. சரிடி, விஜயனை விடு. இப்போ எனக்கு பதில் சொல்லு. இப்போ நீ ஆதிராவா இருந்து சைத்தன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வெய். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அன்விதான்னு தெரிஞ்சா என்னடி பண்ணுவ அப்படின்னு கேட்டா. அதுக்கு அன்விதா கிட்ட பதிலே இல்லை. எனக்கு தெரியாது லலிதா. இப்போதைக்கு எனக்கு தேவை சைத்தன்யா நல்லபடியா குணமாகணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவளை தீயா முறைச்சு பார்த்தா லலிதா. பொய் சொல்லாத அன்விதா. நீ அன்விதாங்கிற விஷயம் இப்ப தெரிஞ்சா சைத்தன்யா உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான்னு உனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஆதிராவாவே இருந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. விஷயம் பின்னாடி தெரிஞ்சதுன்னா அவன் உன்னை தூக்கி எரிஞ்சிடுவாங்கிறதும் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் சைத்தன்யா கையால தாலி மட்டும் கட்டிக்கிட்டா போதும்னு நினைக்கிற, அப்படித்தானே அப்படின்னு அவ மனசுல உள்ளத கண்ணாடி மாதிரி எடுத்து காட்டினா லலிதா. அந்த கேள்வியில உறைஞ்சு போனா அன்விதா. குற்ற உணர்வுல லலிதாவின் முகத்தை அவளால பார்க்கவே முடியல. அதை பார்த்த லலிதாவுக்கு அன்விதாவை பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது. வேண்டாண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. காதல் 2 பேர் பக்கமும் இருக்கணும். சைத்தன்யா காதலிக்கிறது உன்னோட அக்கா ஆதிராவை மட்டும்தான், உன்னை இல்லடி. நீ அவனை ஆதிராவா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா பின்னாடி விஷயம் தெரிஞ்சதுனா நீ அவனை பணத்துக்காக ஏமாத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அவனே நினைப்பான். அது உன் மேல இன்னும் வெறுப்பதான் அதிகமாக்கும். ஆதிராவை இன்னும் அதிகமா அவன் காதலிக்க ஆரம்பிச்சிடுவான். அவன் இடத்த உன்னால அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது. உன் வாழ்க்கை ஃபுல்லா அவன் மன்னிக்கவே மாட்டான். நான் சொல்றது கேளுடி அப்படின்னு கெஞ்சினா லலிதா. சைத்தன்யாவோட தாத்தா எல்லாத்தையும் தான் பாத்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு லலிதா அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னா அன்விதா. என்னத்தை பார்த்து பாரா அவரு, நீ வாழா வெட்டியா நிக்கிறதையா அப்படின்னு லலிதா கோவமா கேட்க அவ எதுவுமே பேசாம மௌனமா இருக்கவும், உனக்கெல்லாம் பட்டாதாண்டி புத்தி வரும். சைத்தன்யாவோட குணம் எனக்கு நல்லா தெரியும். கீதா என்கிட்ட பேசும்போது நிறைய தடவை அன்னைக்கே சொல்லிருக்கா சைத்தன்யாவோட குணத்தை பத்தி. அன்விதா புரியாம லலிதாவை பார்க்கவும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? நீ எப்போ ஆதிராவை காதலிச்சது சைத்தன்யான்னு சொன்னியோ அப்பவே சைத்தன்யாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தின கீதாவை தேடி கண்டுபிடிச்சேன். அவ இப்போ பெங்களூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறா. இன்னும் கல்யாணமே ஆகல. அவ அண்ணன் அன்னி கூட செட்டில் ஆயிட்டா. சைத்தன்யாவோட நல்லதுக்காக தான் ஆதிராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கீதா ஒரு பொய்ய சொன்னதுக்காக இப்ப வரைக்கும் கீதாவோட குடும்பத்தை ஒதுக்கியே வச்சிருக்காண்டி சைத்தன்யா. அவங்க அம்மா மஞ்சுளா இறந்தப்ப கூட சைத்தன்யா என்ன ஏதுன்னு போன் பண்ணி ஒரு தடவை கூட கேட்கல அப்படின்னு சொன்ன லலிதா கிட்ட, அது அது அப்போ சைத்தன்யா கோவமா இருந்திருப்பாரு, அதனாலதான் அப்படின்னு விட்டு கொடுக்காம பேசினவள அனுதாபத்தோட பார்த்தா லலிதா. கீதா அம்மா மஞ்சுளா 10 நாளைக்கு முன்னாடி தாண்டி இறந்தாங்க. அவனுக்கு சொல்லியும் முகத்துல அடிச்ச மாதிரி நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டானா. கீதா என்கிட்ட சொல்லிட்டு எப்படி அழுதா தெரியுமா? கிட்டத்தட்ட அவங்க குடும்பம் 30 வருஷம் பழகின குடும்பம், அதையே ஒதுக்கி வச்சிருக்கானா, நீ எல்லாம் அவனுக்கு ஏமாத்துறண்டி அப்படின்னு கேட்டா. அப்பொழுதும் அன்விதா மௌனமாவே உட்கார்ந்துருக்கவும் சட்டுன்னு கோவத்துல எழுந்தா லலிதா. விஜயனை பார்த்து, இன்னும் இங்க என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இவ எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டா. இவளுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். ஆதிரா சொன்னா புரிஞ்சுப்பா, ஆனா இவ பட்டு தெரிஞ்சுக்கிற கேஸ். நீங்க எந்திரிங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அன்விதாவை பார்த்தா. இங்க பாருடி, உனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்து நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீ சைத்தன்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா நீ தாராளமா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. ஆனா என்ன நடந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. எந்த காரணத்தை கொண்டும் கோழைத்தனமா இருந்துடாத, உன் அக்கா மாதிரி அப்படின்னு சொன்னவன் விஜயனை கூப்பிட்டுட்டு வெளில போனான். போகும்போது ஒரு வினாடி நின்னு அவளை திரும்பி பார்த்த லலிதா, எதிர்காலத்துல உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த லலிதா உயிரோட இருக்காங்கிறத மட்டும் என்னைக்குமே நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளில போனான்.
அவங்க போறதையே வருத்தத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தா அன்விதா. லலிதா சொல்றது 100% உண்மை. ஆனாலும் சைத்தன்யாவை இப்படியே விட்டுட்டு அவளால வர முடியாது அப்படின்னு நினைச்சவளுக்கு தன் காதலை நினைச்சு அழுகைதான் வந்துச்சு. கொஞ்ச நேரம் அழுது ஓஞ்சவ அம்பிகா கிட்ட போய் குழந்தைய வாங்கிட்டு வந்தா. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவனை தூங்க வச்சுட்டு இனி தன்னோட எதிர்காலத்தை குறிச்சு யோசிக்க ஆரம்பிச்சா. என்ன யோசிச்சும் அவளால சைத்தன்யாவை இந்த நிலைமையில விட்டுட்டு பிரியவே முடியாதுங்கிறது தெளிவா புரிய, நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு ஆதிராவாகவே சைத்தன்யாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரானா. அதுக்கு வந்த பிறகு நாட்கள்ல அவங்களுடைய திருமணம் ரொம்ப எளிமையா கோவில்ல நடந்தது. கிராண்டா திருமணம் பண்ணவே வேண்டான்னு அன்விதாவும் சைத்தன்யாவும் கேட்டுக்கொண்டதுனால பெரியவர் அங்க இருக்கிற சின்ன கோவில்லையே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. மறக்காம அந்த திருமணத்தை ரிஜிஸ்டரும் பண்ணாரு. திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்களை மட்டுமே கூப்பிட்டிருந்தாரு பெரியவர். கீதாவையும் பாரியையும் கூப்பிடலான்னு பெரியவர் எவ்வளவு சொல்லியும் சைத்தன்யா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுல பெரியவருக்கு ரொம்ப வருத்தம். அந்த பிடிவாதத்தை கண்டு அன்விதா கொஞ்சம் பயத்துல நடுங்கியும் போனான். இதே நிலைமைதான் நாளைக்கு நமக்கும் அப்படின்னு நினைச்சவளுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருந்தது. அதை துணிஞ்சு ஏத்துக்கிற அளவுக்கு தனக்கு தைரியம் வரணும்னு கடவுளை மனசார வேண்டிக்கிட்டு சைத்தன்யாவோட கையால தாலியை கட்டிக்கிட்டா அன்விதா. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அவளுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு பரிசு பொருட்களை கொடுத்துட்டு போனாங்க. திருமணத்துல விஜயனும் லலிதாவும் கூட வந்திருந்தாங்க. அத அன்விதா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திகச்சு விழிச்சவகிட்ட, கவலைப்படாத, நீ அன்விதாங்கிற விஷயத்த நாங்க 2 பேருமே சைத்தன்யா கிட்ட சொல்லவே மாட்டோம் அப்படின்னு அவ காதருகில குனிஞ்சு சொன்னா லலிதா. அதுல மனசு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சவன் சைத்தன்யாவை பார்த்து, இது லலிதா அப்படின்னு அறிமுகப்படுத்தினான். லலிதாவை பார்த்த சைத்தன்யா, ஓ லலிதா, எனக்கு தெரியுமே ஆதிரா, இவங்க உன்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு தானே, அடிக்கடி இவங்கள உன்னோட காலேஜில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னவன் லலிதாவை பார்த்து ஸ்நேகமா புன்னகைச்சான். பக்கத்துல இருந்த விஜயனை பார்த்து, இது யாரு அப்படின்னு கேள்விக்குறியா கேட்க, இவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதோட நிறுத்திக்கிட்டா அன்விதா. விஜயன் கூட கை குலுக்கினவன் அவங்க 2 பேர் கூடயும் ஒரு போட்டோவையும் எடுத்துக்கிட்டான் சைத்தன்யா. அவன் வீல் சேர்ல இருக்கிறதுனால அதிகமான போட்டோக்களை எடுக்க அவன் அனுமதிக்கவே இல்லை. ரொம்ப முக்கியமானவங்க கூட மட்டும் சில போட்டோக்களை எடுத்தான், அவ்வளவுதான். கல்யாணம் முடிஞ்சோன்னு உடனே வீட்டுக்கு போகணும்னு சைத்தன்யா பிடிவாதமா இருந்ததுனால பெரியவர் அவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு. வீட்டை பார்த்த அன்விதா பிரமிச்சு போனான். எவ்வளோ அழகா அரண்மனை மாதிரி இருந்தது அந்த வீடு. 2 பேருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு நினைச்சவ அதை வாய் விட்டே அந்த கேள்வியை கேட்டா. வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்த பெரியவர் அவளை திரும்பி பார்த்து, இது பரம்பரை சொத்துமா, எங்க தாத்தா பாட்டி அவங்களோட தம்பி தங்கைகள் குழந்தைகள் அவங்களுடைய குடும்பம் எல்லாமே இங்கதான் வாழ்ந்தாங்க, இப்போ யாருமே உயிரோட இல்லை அப்படின்னு வருத்தத்தோட சொன்னவர், இந்த வீட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டெக்னாலஜியா மாத்தி கட்டியிருக்கான் உன்னோட சைத்தன்யா. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்டாரு பெரியவர். ரொம்ப பிடிச்சிருக்க தாத்தா அப்படின்னு சொன்னவகிட்ட கையில இருந்த அத்வைத்தை அவர் வாங்கிக்கிட்டாரு. சரிம்மா, இன்னைக்கு குழந்தை என்கிட்டே இருக்கட்டும், நீ சைத்தன்யாவை கூட்டிட்டு அவன் ரூமுக்கு போமா, அவனுடைய அறை 3வது ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னாரு. வீல் சேர்ல இருந்தவனை பார்த்துட்டு பெரியவளை திரும்பி பார்த்தாரு. அவங்க அவளுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு சைத்தன்யாவும் பெரியவரும் ஒரு பார்த்து புன்னகைச்சிட்டாங்க. இது ஹாஸ்பிட்டல் மாதிரி 5 தளம் கொண்ட வீடுமா, வயசான காலத்துல என்னாலையும் மேலையும் கீழையும் நடக்க முடியாதுன்னு சைத்தன்யா அப்பவே ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போறதுக்கு லிஃப்ட் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னவர் பெயர்னை தூக்கிட்டு அவரோட அறைக்கு போனாரு. சைத்தன்யாவோட வீல் சேரை பிடிச்சவ சைத்தன்யா வழிகாட்ட லிஃப்ட் பக்கமா போனான். மேல சைத்தன்யாவோட அறைக்கு போனவ அந்த அறையோட பிரம்மாண்டத்தை பார்த்து விழிகள் விரித்து நின்னா. அதை பார்த்து சைத்தன்யா சிரிச்சுப்படி, ஏய் என்ன இதுக்கே இப்படி ஷாக் ஆயிட்டு முழிச்சுட்டு நிக்கிற அப்படின்னு சொன்னவன் அவளை இழுத்து தான் மேல போட்டுக்கிட்டான். நம்மளுடைய சொத்து ரொம்ப பெருசாதிரா, வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம்னு நினைக்கிறியா? தாத்தாவோட பேர்ல இங்க ஒரு ஸ்கூல் கூட நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷேர் மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுலயும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு.
நீ ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாமே உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், சரியா அப்படின்னு சொன்னவன் அவளுடைய உதடுகளை மென்மையா தடவி கொடுத்தான். அவன் கைப்பட்டதும் முகம் குங்குமமா சிவக்க மெதுவா தலை குனிஞ்சா. அவ தலையில வச்ச மல்லிகைப்பூ அவனை மேலும் அவள் வசம் இழுக்க அவள் கழுத்தில் தன்னோட முகத்தை பதிச்சபடி, நீ இப்படி சிவக்கும்போது எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா ஆதிரா அப்படிங்கிற குரல்ல விதிர்வித்து போனான் அன்விதா. ஆதிராவா? அந்த வார்த்தையை தாங்க முடியாம புழுவா துடிச்சா அன்விதா. இதுக்கு முன்னாடி ஆதிராங்கிற பெயரை அவன் கூப்பிடும்போது கேட்டா வருத்தமா இருக்கும் தான். ஆனா இப்போ அவன் கையால தாலியை வாங்கிட்டு அவனுடைய மனைவியோட பெயரை ஆதிரான்னு நினைச்சுக்கிட்டு அவன் கூப்பிடுறத கேட்கும்போது அவளுக்கு மனசெல்லாம் துடிச்சு போச்சு. தன்னை இன்னொரு பொண்ணா நினைச்சிட்டு தொடர்றத அவளால ஏத்துக்கவே முடியல. அவனை விட்டு மெல்லமா விலகினான். அவன் புரியாம பார்க்கவும், இல்லைங்க, கீழே போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருக்கான்னு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு தயங்கியபடி கேட்டா. ஓ, நீதான் இப்போ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டியே, அதனால எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா? கீழே நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க ஆதிரா, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அங்கெல்லாம் நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்க நீ ராணி மாதிரி இருக்கலாம். எனக்கு மட்டும் என் பக்கத்திலே இருந்து எனக்கு வேலை செஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னவன் மறுபடியும் அவளை இழுக்க முயற்சி பண்ணான். அந்த கைகளை மெதுவா பற்றியபடி அவனுடைய காலுக்கடியில உட்கார்ந்து அவன் மடியில தலை வச்சா. எத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் என் கையால என் புருஷனுக்கு சமைச்சு போடுற மாதிரி வருமா? நான் போய் பாக்குறேனே அப்படின்னு குழைந்த குரல்ல கேட்டவளை மறுக்க தோன்றவில்லை சைத்தன்யாவுக்கு. சரிடி, இப்போ நீ கீழே போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிச்சன்ல என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடு. முடிஞ்சா எனக்கு ஏதாவது சாப்பிட்றக்கு எடுத்துட்டு வா. அது வரைக்கும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சான். கீழே வந்து பார்த்தவ வீட்டை ஒரு தடவை நல்லா சுத்தி பார்த்தா. அங்கங்க வேலைக்காரங்க நின்று அவளை மரியாதையோட பார்த்து வணக்கம் சொன்னாங்க. அதெல்லாம் அவளுக்கு புது அனுபவமா இருந்தது. வீட்டுக்கு பின்புறம் மிக அழகான ஒரு பெரிய தோட்டம் வச்சிருந்தாங்க. அதுல கால் வச்சவளுக்கு அங்க அழகான பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் அவளை வரவேற்க சத்தமிட்டுச்சு. அதையெல்லாம் கேட்டு மனசுக்குள்ள சிரிச்சவாரி சந்தோஷமா தோட்டத்தை ஒரு தடவை சுத்தி வந்தா. வீட்டுக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சவ சமையல் அறைக்கு போனா. அங்க 2 ஆட்கள் மதியத்திற்கு தேவையான உணவுகளை சமைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள 2 பேரும் அன்விதாவை பார்த்து, வாங்கம்மா, நீங்க வந்தப்பவே நான் உங்களை கிச்சன்ல இருந்து பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கீங்க, எங்க ஐயாவுக்கு பொருத்தமான ஜோடி அப்படின்னு சொன்னவகிட்ட, உங்க பேர் என்னக்கா அப்படின்னு கேட்டா அன்விதா. என்னோட பேரு அண்ணம்மாமா, இதோ இவரு என்ற வீட்டுக்காரரு, பேரு காத்தவராயன் அப்படின்னு தன்னோட அருகில் பக்கத்துல 40 வயசு தக்க ஒரு மனிதரையும் அறிமுகப்படுத்தினா அண்ணம்மா. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு மதிய உணவுக்கான மெனுவையும் கொடுத்தா அன்விதா. தாத்தாவுக்கு பத்திய சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணம்மா சொன்னதும் தன்னோட அம்மா தனக்கு சொல்லிக் கொடுத்த சில பத்திய சாப்பாட்டை அண்ணம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தா அன்விதா. அதுபடியே அண்ணம்மாவும் சமைச்சா. கூடவே இருந்து சைத்தன்யாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதையும் சமைச்சா. அண்ணம்மாவோட புருஷன் காத்தவராயன் தோட்டத்து பக்கமா வேலை இருக்கிறதா சொல்லி நகர இவங்க 2 பேரும் நல்லா பேசிட்டே சமையல கவனிச்சாங்க. அப்படி சமைக்கும்போது அன்விதாவோட புடவை முந்தானை விலக அவளுடைய இடைப்பகுதியை பார்த்த அண்ணம்மா ரொம்ப ஆச்சரியமடைஞ்சா. எவ்வளவு பல இருக்கு உங்க வயிறு அப்படின்னு சொன்னவ, ஏமா நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? நான் கேட்டா எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு பீடிகை போட்டவகிட்ட, என்ன அண்ணம்மா கேளுங்க அப்படின்னா. என்னோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 6 வருஷம் ஆகுதுமா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வயிற்றுல இருந்த தழும்பு இத்தனை வருஷம் ஆகியும் போகவே இல்லை. என் பொண்ணு எவ்வளவோ கிளம்பி போட்டுட்டா, ஆனா அது போகவே மாட்டேங்குது. இதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் கூட பார்த்துட்டானா பார்த்துக்கோங்களேன். அவ புலம்புறத பார்த்து அவளுக்கு அந்த தழும்பு போறதுக்கு நானும் கூட எவ்வளவோ களிம்பு வாங்கி கொடுத்தேன். ஆனா எது போட்டும் போகல. ஆனா உங்களோட வயிற்றுல மட்டும் எப்படிமா குழந்தை பிறந்த அந்த தழும்பு ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா. அந்த கேள்வியில ஒரு வினாடி உறைந்தே போனா அன்விதா. ஐயோ, இதை எப்படி யோசிக்காம போனோம் அப்படின்னு நினைச்சவ அண்ணம்மாவை திருன்னு பார்த்து விழிச்சா.
நீங்க தான் பெரிய டாக்டர் ஆச்சேம்மா, உங்களுக்கு தெரியாத மருந்தா? அது என்ன மருந்துன்னு எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை நான் ஊருக்கு போகும்போது என் பொண்ணுக்கு அதை வாங்கி போய் கொடுப்பேன். அவளுக்கு தான் அழகா இருக்கணும்னு ரொம்ப ஆசைமா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பு போட்டுடுச்சா, இப்போ டயட் எல்லாம் இருந்து உடம்பெல்லாம் உள்ளியாக்கிட்டா. ஆனாலும் அந்த தழும்புதாமா போகவே மாட்டேங்குது. அது என்ன மருந்துன்னு எனக்கு எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்டா அண்ணம்மா. இப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்றது? தனக்கு குழந்தை பிறந்திருந்தா அல்லவா தழும்பு இருக்கும். இப்போ அத்வைத் தன்னுடைய குழந்தை இல்லைன்னு இவகிட்ட சொல்ல முடியுமா என்ன? இப்போ அண்ணம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? அவகிட்ட எதுவும் சொல்லாம தப்பிக்கவும் முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்ச அடுத்த வினாடியே, நீ எப்போ அண்ணம்மா ஊருக்கு போற அப்படின்னு கேட்டா. நான் இப்பத்தாமா ஊர்ல இருந்தே வந்தேன். சைத்தன்யா ஐயா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ மறுபடியும் வந்துருன்னு பெரியவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. கடந்த 3 வருஷமா பெரியவரும் ஹாஸ்பிட்டல்ல தான் சாப்பிட்டு இருந்தாரு. அதனால இங்க சமைக்கிறதுக்கு பெருசா வேலை இல்லை. அதனால என்ன ஊருக்கே அப்போ அனுப்பியிருந்தாரு பெரியவர். என் பொண்ணோட வீட்டுல இருந்து நேத்து தாமா இங்க வந்தேன். நான் இனி ஊருக்கு போறதுக்கு எப்படியும் 2 மாசம் ஆகும் அப்படின்னா. அப்போ சரி, நீ 2 மாசத்துக்கு அப்புறமா ஊருக்கு போகும்போது சொல்லு, எனக்கு ஞாபகம் பண்ணு, நான் உனக்கு அந்த மருந்தை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சவ மடமடன்னு சமையல் வேலையில அண்ணம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு தன்னோட அறைக்கு வேகமா போனான். படியில ஏறி போகும்போது ஒவ்வொரு தலமா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனவ அண்ணம்மா கேட்ட கேள்வியை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. நம்ம எப்படி இத மறந்து போயிட்டோம்? சைத்தன்யாவும் ஒரு டாக்டர் தான். ஆனா நல்ல வேலை, இப்ப வரைக்கும் அவன் தன்னோட வயித்தை பார்க்கவே இல்லை போல இருக்கு. பார்த்திருந்தா கண்டிப்பா கேட்டிருந்திருப்பான். நான் அவன் முன்னாடி அந்த அளவுக்கு புடவை கட்டிட்டும் போய் நின்னதில்லதான். இன்னைக்கு கல்யாணம்ங்கிறனால புடவை கட்டியிருக்கேன். நல்ல வேலை, காலையில இருந்து அவன் கூடவே இருந்தேன். இது அவன் கவனிக்காம இருந்துட்டான். இப்ப தப்பிச்சிட்டோம். ஆனா இனி அவன் முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனி புடவையே கட்டக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சவ மெதுவா சைத்தன்யாவோட அரை கதவை திறந்து பார்த்தா. சைத்தன்யா நல்ல உறக்கத்துல இருந்தான். அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டவ ஓசைப்படாம தன்னோட பெட்டியை திறந்து ஒரு சுடிதார் எடுத்துக்கிட்டு பக்கத்துல அறைக்கு போய் புடவையை கட்டிட்டு சுடிதார மாட்டிக்கிட்டா. இனி எந்த காரணத்தை கொண்டும் அவன் முன்னாடி புடவை கட்டிட்டு நிக்கவே கூடாது அப்படின்னு மனசுல உறுதி செய்தவளுக்கு இனி எத்தனை நாட்கள் இப்படி, எத்தனை மாசம், எத்தனை வருஷம் இது போலெல்லாம் நடிக்க முடியுமா? அப்படி இவனை நடிச்சு ஏமாத்தி நாம என்ன சாதிக்க போறோம்? அதுவும் தனக்கு பிடிச்ச ஒருவன் கிட்ட போய் பொய் சொல்லி ஏமாத்துறது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்னு மனசுல வேதனைப்பட்டா. அறையை விட்டு வெளில வந்தவ சைத்தன்யா எழுந்து உட்காண்டிருந்ததை பார்த்து, பசிக்குதாங்க, சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு கேட்டா. ஆமா ஆதிரா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ கீழே எல்லாம் போக வேண்டாம், இதோ இங்க இருக்கு பாரு இன்டர்காம், அதை எடுத்து கிச்சன் நம்பர் 30 சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னா அவங்களே எடுத்து வருவாங்க. அதே மாதிரி தோட்டத்துக்கும் தாத்தா அறைக்கும் முன்னாடி வாட்ச்மேனுக்கும்னு தனித்தனியா நம்பர் அங்க போன்லயே எழுதி ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்து நீ அப்பப்ப அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோ. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக அடிக்கடி நீ கீழே போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கினா சைத்தன்யா. சரிங்க அப்படின்னு சொன்னவ போனை எடுத்து கிச்சனுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாட்டை மேலே எடுத்துட்டு வரும்படி சொன்னான். அப்படியே பெரியவருக்கும் குழந்தை அத்வைத்துக்கும் சாப்பாடை கொடுக்கும்படி சொல்லிட்டு போனை வச்சா. சாப்பாடு வந்ததும் அவனுக்கு உணவு கொடுத்து முடிச்சா. அவனும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அத்வைத்தை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட காட்டி அவன் கூட விளையாடவும் வச்சா அன்விதா. அப்போ சைத்தன்யாவோட அரை கதவு தட்டப்பட அதை திறந்து யாருன்னு பார்த்தா, அங்க ஒரு 35 வயசு தக்க பெண்மணி. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய பார்த்துக்க வந்தாலே அதே பொண்ணு. அவளை பார்த்து சிநேகமா புன்னகைத்தபடி என்னங்க அப்படின்னு கேட்க, பின்னாடி இருந்த சைத்தன்யா, நான் தான் ஆதிரா அவங்கள வர சொன்னேன், குழந்தை அத்வைத்தை பார்க்கறதுக்காக. இவங்கள நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா. நீ என்னையும் கவனிச்சுட்டு குழந்தையும் கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பப்போ இனி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வேற போக வேண்டி வரும். தாத்தாவும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிடுவாரு. அவர்கிட்டயே குழந்தைய கொடுக்கறது வயசான காலத்துல அவருக்கு நல்லது இல்லைல்ல. அதனாலதான் இவங்களை இங்கே வந்து தங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன சைத்தன்யா, குழந்தைய அந்த பெண் கிட்ட ஒப்படைக்கிறியா அப்படின்னா. இரவில் பயந்து கொண்டே சைத்தன்யாவோட அறைக்கு போனவளை படுக்கையில தன்னோட மார்பு மீது போட்டுக்கிட்டு அவளை அணைச்சபடி படுத்தவன், எனக்கு முழுசா குணமாகி நடக்கிற வரை நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் ஆதிரா, எனக்காக நீ காத்திருப்பதானே அப்படின்னு கேட்டவன
அழகா அணைச்சுக்கிட்டு அவன் கன்னத்துல தன்னோட முத்திரையை பதித்தா அன்விதா.